கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜூலை 29ஆம் தேதி. இந்த நாளிலும் கூட விசேஷமாக நாம் தியானிக்கின்ற வசனம் யாக்கோபு 5வது அதிகாரம் 13வது வசனம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். இங்கு யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதுகின்றார். யாருக்கு என்றால் சிதறி இருக்கிற 12 கோத்திரத்தாருக்கும் என்று சொல்லி யாக்கோபு 1வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. பின்பு நம்ம உள்ள அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்க்கும் பொழுது சகோதரரே, என் சகோதரரே என்று சொல்லி எழுதுகின்றார். அப்போ விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட இந்த நிருபம். இதில் அவர் என்ன சொல்றார்னா, உங்களில் ஒருத்தர் கஷ்டப்பட்டா, துன்பப்பட்டால், பாடுபட்டால் நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றார். யாக்கோபு இதே அதிகாரத்துல சொல்லியிருக்கிறாரு, ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதா இருக்கும் என்று. விசுவாசிகளுக்குள்ள, ஊழியர்கள்ல யாராவது கஷ்டப்பட்டாலும் அல்லது துன்பப்பட்டாலும் ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்யணுமா, கேள்விப்படும் பொழுது அதற்காக அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டுமே தவிர ஒரு காரியத்தை கண்ணு காது மூக்கு வைத்து அதை ஒருவருக்கொருவர் தவறாக பேசுவது இந்த காலத்தின் வழக்கமாய் போய்விட்டது. அதற்கு முந்தின வசனத்தில் யாக்கோபு சொல்லுகின்றார், நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். இப்போ யாக்கோபு சொல்றாரு, நீங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டுறக்கூடாது. ஏன்னா நீங்கள் உள்ளதை உள்ளதென்று சொல்லாமல் நீங்கள் தவறாக கூட்டி குறைத்து தவறாக பேசும் பொழுது அது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டுருவீங்க. அதனால் ஒருத்தர் துன்பப்பட்டா அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் விசுவாசிகளாகிய நீங்களும் கூட ஒன்று செய்ய வேண்டும். உங்களில் ஒரு விசுவாசிகளில் யாராவது அவங்க கஷ்டப்பட்டாலோ பாடுபட்டாலோ அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஊழியர்களை யாராயிலும் கஷ்டப்படுறாங்க பாடுபடுறாங்கன்னு கேள்விப்பட்டால் ஜெபம் பண்ணுங்க. அதை குறித்து நீங்கள் தவறாக பேசாதீங்க. இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. 2003ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் என் கணவர் சகோதரர் ஜே ஆலன் பால் அவர்களுக்கு அந்த நேரத்தில் நெஞ்சு வேதனை வந்தது. அப்பொழுது அதுவரைக்கும் வெகு வேகமாக ஓடி ஓடி ஊழியத்தை செய்து கொண்டே இருந்த அவர்கள் இரவு பகல் பாராமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணி ஊழியத்தை செய்து அலுவலக வேலைகளை செய்து இப்படியே ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்கவோ வீணாய் கழிக்கவோ இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தே செய்வாங்க. அப்போ எங்களுக்கு உறுதுணையாக ஒரு சில சகோதரர்கள் ஊழியத்தில் உறுதுணையாக இருந்து வந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் நெஞ்சு வேதனை வந்தது என்று கேள்விப்பட்டு அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் விசாரிக்க கூட வரவில்லை, அன்போடு கூட ஜெபிப்பதற்கு முன் வரவில்லை. அவர்கள் எல்லாம் தவறாக கணித்து, அதாவது ஏதோ தேவ சித்தம் இல்லாததை சகோதரன் செய்திருப்பார், எனவே இப்படிப்பட்ட பாதையில் அவர் நடத்தப்படுறார் என்று சொல்லி பேசி விலகி கொண்டார்கள். ஆனால் ஆண்டவரோ வேறொரு மேடைக்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி அதுவரைக்கும் செய்து கொண்டிருந்த ஊழியத்திற்கு ஒரு பிரேக் போட்டு வேறொரு பக்கமாக திசை திருப்பி டிவி மேடையை கர்த்தர் கொடுத்து இன்றைக்கு இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி வருகிறார். அப்பொழுது அதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த நேரம், ஆனால் மற்றவர்களோ அதை தவறாக எடுத்துக்கொண்டு அப்படி பேசினார்கள். அப்போ மிகுந்த வேதனைப்பட்டோம். அப்போ ஆண்டவர் எங்களோடு சொன்னார், நீர் சிலரையெல்லாம் நீ தூண்களாக நம்பிக்கொண்டிருக்கிறாய், எனவே அப்படிப்பட்ட தூண்களை நம்பக்கூடாது, என்னை மாத்திரம் நீ நம்பி சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீ யாரையெல்லாம் தூணாக நினைக்கிறையோ அவர்களெல்லாம் நான் உன்னை விட்டு நான் தூரமாக்கினேன், அதற்காக இப்படி செய்தேன் என்று சொன்னார். ஆனால் உண்மையில் நாங்கள் யோசித்தோம், அப்படி ஒரு ஊழியத்தில் உடனிருக்கும் பொழுது ஒரு சிறு வேதனை என்றால் ஜெபிக்கத்தானே வேணும் என்று சொல்லி யோசித்தோம். ஆனால் 20 வருடங்களுக்கு முன்பே அப்படி நடந்தது. ஆனால் இன்றைக்கு ஒருவர் கஷ்டப்பட்டால் மற்றவங்க சந்தோஷப்படுறாங்க,
அவங்க இன்னும் கஷ்டப்படணும், இன்னும் கீழே போகணும், அப்படித்தான் ஒருவருக்கொருவர் போட்டி போடுறாங்க, பொறாமைப்படுறாங்க. ஆனால் இங்கே யாக்கோபு அழகா எழுதுகிறார், உங்களில் ஒருத்தர் துன்பப்பட்டா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்க மேலே எழும்பணும், அவங்க திரும்ப கீழே போகக்கூடாது என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சந்தோஷமாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் சங்கீதம் பாடுங்கள் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இந்த நாளில் தியானித்த வசனத்தின்படி நீங்கள் இனிமேல் அப்படி நடந்து கொள்ளுங்க. யாராவது உங்க கஷ்டப்படுறத கேள்விப்பட்டா விசுவாசிகள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த நல்ல வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி விசுவாசிகள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க மற்றும் ஆண்டவரே சந்தோஷமாக இருக்கிற நேரங்களிலே சங்கீதங்களை பாடி துதித்து பாடி உமை கீர்த்தனம் பண்ண என் அனுகிரகம் பாராட்டுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.